morning, dear students. I am going to discuss S, ES, IES with the present form V1. Already given in present tense in active voice and passive voice. ஏற்கனவே நம்ம ஆக்டிவ் வாய்ஸில் ப்ரெசன்ட் டென்ஸு ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். கிவன் தேர்ட் பர்சன் சிங்குலர், சப்போஸ் கிவன் தேர்ட் பர்சன் சிங்குலர் சப்ஜெக்ட், தேர்ட் பர்சன் சிங்குலர் சப்ஜெக்ட் வரும்பொழுது அந்த சப்ஜெக்ட்டுக்கு பக்கத்தில் இன் ஆக்டிவ் வாய்ஸ் ஃபார் ப்ரெசன்ட் டென்ஸ் ஒன்லி. ஆக்டிவ் வாய்ஸில் ப்ரெசன்ட் டென்ஸுக்காக மட்டும் எஸ், இஎஸ், ஐஎஸ் பயன்படுத்தணும்னு சொல்லுவோம். இந்த வர்ப்புக்கு தகுந்த மாதிரி சில இடத்துல எஸ் பயன்படுத்தணும், சில இடத்துல இஎஸ் பயன்படுத்தணும், சில இடத்துல ஐஎஸ் பயன்படுத்தணும். How to use S, ES, IES with present form in active voice only for present tense. How to use S, ES, IES with present form in active voice only for present tense. Active voice ல present tense-க்காக மட்டும் V1 ஃபார்முடன் S, ES, IES சேர்க்கிறோம். Why do we join? ஏன் நாம் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு பார்க்கணும். Given the subjects are third person singular, if given the subjects are third person singular, third person singular கொடுக்கப்பட்டிருந்தால் at the time we have to use S, ES, IES பயன்படுத்தணும். How to use with the present form verb? Present form V1 first form root verb. We may tell anyone, இது எப்படி வேணுமாலும் நீங்கள் சொல்லலாம். இந்த பாருங்க, இந்த ரூட் verb without S form, without S form V1. அந்த V1 வச்சு தான் நம்ம எல்லாமே கண்டுபிடிக்கணும். V2, V3, V4. அந்த V1 இருந்து தான் அந்த S ஃபார்மை கண்டுபிடிக்கணும். அதான் how to use S, ES, IES with the present form within bracket V1. இதை எப்படி நம்ம பயன்படுத்துகிறோம்? given 3 tables, கீழே 3 டேபிள் கொடுத்துருக்கு. எங்கே S பயன்படுத்துறது, எங்கே ES பயன்படுத்துறது, எங்கே IES பயன்படுத்துறதுன்னு கொடுத்துருக்கு. First, how to use S with the present form for third person singular subject in active voice. Active voice-ல third person singular subject-க்கு மட்டும், அதுவும் என்ன டென்ஸில், ப்ரெசன்ட் டென்ஸில். ஆக்டிவ் வாய்ஸில் ப்ரெசன்ட் டென்ஸில் தேர்ட் பர்சன் சிங்குலர் சப்ஜெக்ட் he, she, it. சப்ஜெக்ட்ஸ் மேபி நவுன் ஆர் ப்ரொனவுன், நவுனாகவும் இருக்கலாம், ப்ரொனவுனாகவும் இருக்கலாம். அந்த சப்ஜெக்ட் வரும்பொழுது எஸ் பயன்படுத்துறது எப்படி அப்படின்னு ஒரு டேபிள் கொடுத்துருக்கோம் பாருங்க. How to use S with present form already given 4 verbs without S form. இதான் V1 form. Without S form means V1 present form root verb. You may tell anyone, எப்படி வேணுமாலும் சொல்லிக்கலாம். Play, obey, pay, buy. இது without S form. இது IVU they வரும்போது while using IVU they at the time we have to write V1 form. நம்ம அதை மட்டும் எழுதி V1 form அப்படியே எடுத்து எழுதிடலாம். IVU they வரும்போது suppose given third person singular at the time we have to use S, ES, IES பயன்படுத்தணும். ஆனால் இதுக்கு எஸ் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா கொடுத்துருங்க பாருங்க. he, she, it third person singular subjects, third person singular வரும்பொழுது இந்த வர்ப்புகள் ரொம்ப கவனமாக கவனிக்கணும். இதில் அண்டர்லைன் பண்ணியிருக்க பாருங்க. play end of the verb, end of the letter of root verb, end of the letter of root verb is Y, and then before vowel. ஒய்க்கு முன்னாடி வவ்வல் லெட்டர் வந்தால் நல்லா கவனிக்கணும். ஒரு ரூட் வர்பில் கடைசி எடுத்து ஒய்யில் முடிந்திருந்து ஒய்க்கு முன்னாடி வவ்வல் லெட்டர், வவ்வல்ஸ் AE, IOU. 5 letters are called vowels. 5 letters are called vowels. 21 letters are called consonants. Vowels in Tamil உயிரெழுத்துக்கள், ஆங்கிலத்தினுடைய உயிரெழுத்துக்கள் 5. AE,
IOU. 21 letters are called except AEIOU. இந்த 5 எழுத்துக்களை தவிர மீதம் உள்ள 21 எழுத்துக்களுக்கு பேரு கான்சோனன்ட்ஸ். இன் தமிழ் மெய் எழுத்துக்கள். இன் தமிழ் இக் இங் அப்படின்னு சொல்கிறோம் பாருங்க. அது மாதிரி ஆங்கிலத்தினுடைய மெய் எழுத்துக்கள் 21 லெட்டர்ஸ். அப்போ அந்த ஒய்க்கு முன்னாடி வவ்வல் வந்தால் அப்போ என்ன பண்ணணும்? தேர்ட் பர்சன் சிங்குலர் சப்ஜெக்ட் வரும்போது எஸ் பயன்படுத்தணும். We have to add yes with present form. Why? Given third person singular subject. தேர்ட் பர்சன் சிங்குலர் சப்ஜெக்ட் வரும்பொழுது அந்த வர்பை கவனிக்கணும். அந்த ரூட் வர்பு எதில் முடிஞ்சிருக்கணும்? ஒய்யில் முடிந்திருந்து ஒய்க்கு முன்னால் உள்ள லெட்டர் வவ்வல் லெட்டராக இருக்கான்னு பார்க்கணும். ஒய் பிஃபோர் வவ்வல். எண்ட் ஆஃப் த லெட்டர் ஆஃப் ரூட் verb is ஒய். அண்ட் தென் பிஃபோர் anyone வவ்வல் லெட்டர். அப்படி ஏதாவது ஒன்று வந்திருந்தால் அப்போ அந்த வர்போட எஸ் சேர்க்கணும். Play plays, obey obeys, pay pays, buy buys. Do you understand? Next, second, how to use IES with the present form for third person singular subject in active voice. அதே தான் சேம். இங்கே எழுதுனா இதுலேயும் வரும். இதில் கொஞ்சம் சுருக்கி பிரீஃபாக எழுதியிருக்கேன். அவ்வளோதான். இதே தான். How to use IES with the present form. இது ஆக்டிவ் வாய்ஸில் ப்ரெசன்ட் டென்ஸுக்கு மட்டும்தான் பொருந்தும். நல்லா கவனிக்கணும். இந்த SES IES பயன்படுத்துறது வேறு எங்கேயும் இதை பயன்படுத்தவே முடியாது. இந்த SES IESங்கிறது இன் ஆக்டிவ் வாய்ஸ் ப்ரெசன்ட் டென்ஸில் தேர்ட் பர்சன் சிங்குலர் சப்ஜெக்ட் ஒன்லி. We have to use only for third person singular. அதுக்காக மட்டும்தான் பயன்படுத்த முடியும். We can use only for third person singular subjects. Do you understand? Next, how to use IES with present form. IES எப்படி பயன்படுத்துறது? அதை கவனிக்கணும். Given the without S form. Given some without words. Apply. End of the letter of root verb Y and then before any one consonant letter. Y க்கு முன்னாடி consonant letters. How many consonant letters are in English? There are 21 letters. There are 21 letters in English. There are 21 letters in English. 21 letters are called consonant letters. The Y முன்னாடி consonant letter வந்தால் remove Y and then add IES. Y for third person singular only. தேர்ட் பர்சன் சிங்குலர் சப்ஜெக்ட் வரும்பொழுது அதுக்காக நம்ம என்ன பயன்படுத்துகிறோம்? அந்த இடத்துல எஸ் பயன்படுத்தக்கூடாது, ஐஏஎஸ் பயன்படுத்துவோம். இங்கேயும் ஒய் இருக்குது, இங்கேயும் ஒய் இருக்குது. டோன்ட் கன்ஃபியூஸ். கவனமாக இருக்கும். ரெண்டு இடத்துல ஒய் இருக்குது. இங்கே ஒய் பிஃபோர் வவ்வல், ஒய் கான்சோனன்ட். கான்சோனன்ட் மீன்ஸ் எக்ஸப்ட் AEIOU. 5 உயிரெழுத்துக்களை தவிர மீதம் உள்ள 21 எழுத்துக்கள் அந்த ஒய்க்கு முன்னாடி வந்தால் first we have to remove Y and then add IES with the root verb V1 form, present form, first form. அந்த present form ஓட IES சேர்த்துறோம். ஒய்யை எடுக்கணும், இங்கே ஒய்யை எடுக்கக்கூடாது. அவ்வளோதான். அதுக்கு சில வர்புகள் கொடுத்துருக்கேன். 3. இது ஒரு சும்மா எக்ஸாம்பிள் தான். இது மாதிரி வரக்கூடிய எந்த வர்புகள் வந்தாலும் அதான் ரூல்ஸ். இன் ஆக்டிவ் வாய்ஸ் ஃபார் present tense. Y before vowel. ஒய்யை எடுத்து IES. Study, studies, play, plays. You understand? Any doubts? Next, third one. How to use ES with the present form V1 for third person singular. In active voiceல present tenseல third person singularக்கு மட்டும்தான் இது பொருந்தும். அதான் இங்கே கொடுத்துருக்கேன். வேறே கொடுத்துட்டேன். How to use ES with the present form V1 for third person singular subject in active voice. Active voiceல third person singular subject காக மட்டும் ப்ரெசன்ட் டென்ஸில் அதுவும் சப்ஜெக்ட் தேர்ட் பர்சன் சிங்குலர் ஹி சி இட். அது நவுன் ஆர் ப்ரொனவுன் எது வந்தாலும் அவற்றுக்கு பக்கத்தில் SES ES பயன்படுத்தும் பொழுது கவனம் வேணும். அப்போ எஸ் எப்படி பயன்படுத்தணும் பார்த்துட்டோம், இஎஸ் எப்படி பயன்படுத்தணும் பார்த்துட்டோம். அடுத்து இஎஸ் எப்படி பயன்படுத்தும். ஹவு டு யூஸ் வித் ப்ரெசன்ட் ஃபார்ம் V1. End of the letter is anyone. HOSX given 4 letters. Given 4 letters. HOSX. And the end of the letter. End of the letter of root verb
தொடர்பு V1 form. At the time we have to use ES with present form. Why? Given the subjects third person singular. And the third person singular subject in active voice present tense மட்டும்தான் பொருந்தும். அந்த கீ சீட்டுக்கு பக்கத்தில் ஆக்டிவ் வாய்ஸில் ப்ரெசன்ட் டென்ஸாக இருந்தால் எஸ் பயன்படுத்துகிறதா இஎஸ் பயன்படுத்துகிறதா இஎஸ் பயன்படுத்த கவனம் வேணும். இப்போ இந்த இஎஸ் எப்படி பயன்படுத்துகிறோம்னா given the letter HOSX end of the letter of root verb, அந்த root verb-உடைய கடைசி எழுத்து ஓவில் முடிந்திருந்தாலோ ஹெச்சில் முடிஞ்சிருந்தாலோ எஸ்ஸில் முடிஞ்சிருந்தாலோ எக்ஸில் முடிஞ்சிருந்தாலோ at the time we have to use ES. Right? Yes, ES, IES. How to use S with the present form? How to use IES with the present form? How to use ES with the present form? Do you understand? If you have any doubt, call me immediately. Next, first நீங்கள் பண்ணுறது சில பேர் நான் டிஸ்பிளே பண்ண சொன்னேன். ஆஃப்டர் வாட்சிங் அண்ட் ரைட்டிங் இந்த கிராமர் பார்ட்டை நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணிவிட்டு எழுதுனதுக்கு பிறகு நல்லா எழுதி முடித்ததுக்கு பிறகு அது என்ன பண்ணணும் அப்படின்னா யூ ஹவ் டு கோ த்ரூ. ஃபஸ்ட்டு யூ ஹவ் டு கோ த்ரூ. ஒரு தடவை நல்லா படித்து பார்க்கணும். நம்ம எழுதியிருக்கிறதும் நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கிறதும் இந்த போர்டுலேருந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருப்பேன் வாட்ஸ்அப்லாம். அது கரெக்டான லெட்டர்ஸ் இருக்கா, ஸ்பெல்லிங் கரெக்டாக எழுதியிருக்கோமா, அது ஏதாவது டவுட் இருக்காங்கிறத நீங்கள் எனக்கு தெரியப்படுத்தணும். டெய்லி ஒர்க்கு அன்றாடம் நடத்தக்கூடிய டெய்லி ஹேபிச்சுவல் இன் ஒன்ஸ் லைஃப்னு சொல்லுவாங்க. மனித வாழ்க்கையில் தினசரி சில பழக்க வழக்கங்கள் இருக்கும். நம்ம மாதிரி ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன இருக்கணும்? ரீடிங் கெப்பாசிட்டி, ரைட்டிங் கெப்பாசிட்டி, லிசனிங் கெப்பாசிட்டிங்கிறது வெரி 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 இம்பார்ட்டன்ட். அது ரொம்ப ஒரு பெரிய ஒரு இது ஸ்கில், அது வேணும். ரீடிங், ரைட்டிங் அண்ட் லிசனிங் இதுவுமே மூணுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு டூல்ஸ் மாதிரி அது எசென்சியல் இன் ஒன்ஸ் லைஃப். நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனால் முதல்ல அதை ரீட் பண்ணணும், அதை அடுத்து அதை எழுதணும். எழுதி பார்த்ததுக்கு பிறகு ஒரு தடவை அதை என்ன பண்ணணும், லிசன் பண்ணணும், அதை புரிஞ்சு படிக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அண்டர்ஸ்டாண்டிங் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் ஒன்ஸ் லைஃப். மனித வாழ்க்கையில் புரிந்து ஒரு விஷயத்தை நம்ம செய்யும் பொழுது எல்லாமே நமக்கு ஈஸியாக தெரியும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? தேங்க்யூ.